சார் 2026 தேர்தல்ல ஒன்றிணைந்து, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில பேட்டிக்கு போறாங்க. அதாவதுங்க, இது தினகரன், ஓபிஎஸ், நிக்கிறாங்க. மற்ற முன்னால இருந்தவங்க எல்லாம் சசிகலமா நீக்கிட்டாங்க இல்லையா, அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம். பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது, அவங்க கூட யாரும் பேசக்கூடாது வச்சிருக்கோம். இது பொதுக்குழுடைய தீர்மானம். சசிகலா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம என்ன செய்யல. அதே கேள்வி அவங்க கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு வெயிட் அண்ட் see. நானும் உங்களுக்கு சொல்றேன், பாப்பா இரு, நானும் சொல்றேன் வெயிட் அண்ட் see. இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு 3 மாசத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. பொதுச் செயலாளர் ஆன பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. 75 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு ஆளாவது ஜெயிச்ச எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரன் நம்மகிட்ட எல்லாம் இருக்காங்களா? அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் 125 ஓட்டுல டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறார். 250 ஓட்டு 500 ஓட்டுல 42 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க. அது காரணம் இந்த துரோகிகள் தான். அதுதான் அவரு ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்றாரு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவரோட இப்ப செங்கோட்டையன் கேட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதனாலதான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன். அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி விட்டு நீக்கினது அவர் பெரிய மனுஷன். அவரு ஆனாலும் ஒரே சீனியரிட்டி. ராஜன் செல்லப்பா நாங்க எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால பிறந்திருப்பாரு, இவர் கொஞ்சம் பின்னால. நானும் ராஜன் செல்லப்பா அதே 72ல என்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு அன்னையிலிருந்து இருக்கிற 54 வருஷமா எங்க சீனியாரிட்டி திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டா சேர்த்துக்கிறீங்களா சார்? யாரும் மன்னிக்க கூடாது, கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி 8-1 தான். யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க? மன்னிப்பு கேட்டா மனமாவது உகந்ததாக சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது. தொண்டர்கள், அவரோட இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் டிடிஓடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் உகந்து மன்னிப்பு கேட்டா அது உள்ளூர் தொண்டர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமா உழைப்பாரா, 2 வருஷம் போடுவாரா சேர்த்துக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.